வீடியோ பார்த்ததுனால நீங்கள் இங்கே வந்தீங்களா? இல்லை எனக்கு அந்த எண்ணம் தோணுறதுனால நீங்கள் இங்கே வந்தீங்களா? இல்லை நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சு எனக்கு முன்கூட்டியே இந்த எண்ணம் வந்தது இல்லையா? ஒரு வருடத்துக்கு முன்னாடியே உங்களுடைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் இல்லையா? ஆனால் நீங்கள் இங்கே வருவீங்கன்னு தெரிஞ்சு எனக்கு அந்த வீடியோ நான் பார்த்தேன்னா, இல்லை அந்த எண்ணம் வந்ததுனால நீங்கள் இங்கே வந்தீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இல்லை நீங்கள் வருவீங்க அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு முன்கூட்டியே அந்த எண்ணங்கள் தோணுச்சு. அதாவது இப்போ வந்து எல்லாமே எதாவது சொல்லணும்னா எல்லாமே நேரிட்டு நடக்கலாம், அல்லது நாம தான் இப்போ பண்ணலாம், எல்லாம் நேர்மைப்பட்டபடியே நடக்குது. நீங்கள் ஒரு மாசத்துல நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கூட இந்த நேர்மைப்பட்டபடி நடக்கிறதுக்கு நாம தேடணும், நாம காரணம் இந்த மாதிரி ஒரு மன சமாதானத்துக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து நிம்மதியாக வச்சுக்கணும், நம்ம நியூட்ரலைஸ் ஸ்டேட் கொண்டாடணுங்கிறதுக்காக ஒரு நல்ல நோக்கத்துக்காக எல்லாம் சில காரணமாக வச்சுருக்கோம். எல்லாமே அதை எதுவும் ரொம்ப முதற்கமாக பேசணும்னா பேசலாம். எல்லாமே ஏன் செய்யலாம்னா ஏன் நம்ம இவ்வளோ மோசமான நிகழ்ச்சிலாம் நடக்கணுங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு அறிவுபூர்வமானது வந்துன்னா அந்த மாதிரி நடக்கணும். ஏன் இவ்வளோ ஒரு நல்ல சக்தியிற்கு வழி நடத்துறதா எல்லாத்தையும் நல்லா செய்யலாம், ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வரும்? அந்த சக்தி வந்து பவரே கிடையாதா, அதாவது மூளையே கிடையாதா, அறிவே கிடையாதுன்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால நிறைய அறிவை பயன்படுத்துறதுங்கிறது நம்பிக்கை. நம்பிக்கைலாம் யாருக்கும் தேவைன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத நம்பிக்கைகள் சொல்லுவோம். தேவையில்லாத நம்பிக்கை போய் ஐநூறு சொல்லி நம்ம தேவையில்லாத நம்பிக்கைகளை வச்சுக்கணும். வச்சுட்டு நமக்கு ஏதோ ஒரு காரணம் கிடைச்சிட்டோம்னு சொன்னால் அந்த நம்பிக்கைகளெல்லாம் சொல்லிட்டு ஒரு சமநிலைக்கு வர்றதுக்காக எல்லாம் இறகத்து விரிக்கப்பட்டது விரிக்கப்பட்டபடி நடக்குதுன்னு சொன்னால் மனசமானம். இது வந்து நம்ம மனசை நியூட்ரல் ஸ்டேட் கொண்டு வர்றதுக்கான ஒரு டிவைஸ். அதனால உங்களுக்கு அது தேவை தான் எடுத்துக்கலாம், தேவை தான் எடுத்துக்கலாம்.